இவன் பாருங்கள் பேங்காக்ல வந்து எதை பார்க்க சொன்னால் எதை பார்த்துருக்கான், பொண்ணுங்களை பார்த்துருக்கான். டேய் வர வர நீ ரொம்ப 18+ கண்டென்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறான். ஏன் vlog லைஃப்பில் நான் பேசுறதே கிடையாது. 18+. யூ வாண்ட் மை ஆட்டோகிராஃப் எனிவர் எல்ஸ்? ஆட்டோகிராஃப். பாப்பா கைஸ் ஒரு பெரிய வெள்ளமே வந்துட்டு இருக்கு கைஸ். கைஸ் காரே மூழ்கிடுச்சு கைஸ் ஃபுல்லாக அங்கே. ஹலோ கைஸ், திஸ் இஸ் டெரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம தயா தான். காலைல வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் ஏஞ்சிக்கிற புள்ள இங்கே தாய்லாந்து வந்ததுக்கப்புறமா 12 மணிக்கு தான் ஏஞ்சிக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று நைட்லாம் எங்கேயோ தனியாக போயிருந்தா என்ன பண்ணிட்டு வந்தா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தாய்லாண்டில் வந்து பட்டாயாவில் இருக்கோம். ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ பட்டாயாவில் நம்ம தாரா இங்கே நிற்கிற அப்புறம் கீழே. ஆக்சுவலாக வந்து தாரா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டோம். அதனால் தாராவில் டயர் மாற்றணும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய சோனி லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணணும். அதில் வந்து ஒரு பார்ட் போயிடுச்சு. அப்பேச்சர் இது பண்ணக்கூடிய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிடுச்சு. ஏன்னா பைக்கில் வந்து கீழே விழுந்ததில் பெரிய லென்ஸு. அதனால தான் நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரல போன வாட்டி வரும்போது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த லென்ஸை. ஸோ ஓகே அங்கே இந்தியாவில் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோனி சர்வீஸ் சென்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம தாராக்கு டயர் மாத்திர கடையும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. சேனல் புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். வெல்கம் டு பட்டாயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் vlogல எதுவுமே இருக்காது பட்டாயாவை பற்றி. பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் வேணாம் 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 வேணாம். ஓகே மக்களே, வாய்ஸ் செக்லாம் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சோனி சர்வீஸ் சென்டர் போக போகிறோம். அந்த லென்ஸுக்கு வந்து அந்த பார்ட் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா பட்டாயா மாதிரி ஏரியாஸில் இருக்கணும், இல்லைனாலும் பேங்காக்லேருந்து வர வச்சு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷுர். செம்ம ஒரு ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக வந்து திரும்பவும் பட்டாயா வந்தது. அம்மா சொன்னதே வந்து டொம்முன்னு அடிக்குது. ஏதோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கோண்டா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது எனக்கு நேற்று பட்டாயா வரும்போது. 6.1 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கைஸ் இங்கே இருந்து நம்ம அந்த சோனி சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு. ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் டு நார்மல் மோட்டோ விலாகிங்கும் கூட. ஏன்னா XBHP அப்போலாம் பார்த்துருப்பீங்க, ஹெல்மெட்டும் இல்லை எதுவும் இல்லை. ஏதோ ஆங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஷ்டத்துக்கு செட் பண்ணி வச்சுட்டு சும்மா காட்டிங்கன்னா மோட்டோ விலாகுன்ற பேரில் ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு அது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10-13 நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்தியா போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு. அது வரைக்கும் வந்து தாரா அப்படியே செம்மையாக இருந்தா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கா? டயர்ஸ் மாற்றணும்னு மாற்றவே இல்லை எங்கேயுமே. இதுக்கப்புறம் மாற்றலன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா வந்து போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மான்சூன் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை விட்டு தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தூரல் போட்டுட்டு இருக்கு லைட்டாக. ரோடு கிரிப் இல்லாமல் தலைவலி பிடிச்ச வேலை. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பிரேக் பேட்ஸும் மாற்றணும் நம்ம தாராள. சர்வீஸ் வந்து அடுத்த கட்டியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பண்ணுறத விட அங்கே இன்னும் கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வச்சு பண்ணும்போது. அடுத்த கண்ட்ரியில் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. கப்புலாக போயிட்டுருக்கேன், நான் சிங்கிளாக போயிட்டுருக்கேன். அப்பா ஆனால் இந்த லைட்டாக மழை பெய்யறதுனால அப்படியே வந்து பிச்சு உதறது கைஸ். சிக்னல் போட்டும் போகாமல் இருக்கீங்க. வெயில் அடிக்குது. வந்துட்டோம். எம்மா ஹாய், சாரி காப், யூ டூ கேமரா லென்ஸ் சர்வீசிங்? Yeah, this one has aperture problem. Oh, I send Bangkok. You send Bangkok? Yes, where you buy? So I can collect it from Bangkok? Okay மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் அவைலபிள் இங்கே. இட்ஸ் நாட் அவைலபிள்ன்றது சின்ஸ் இவங்க வந்து பேங்காக் தான் அனுப்புவாங்களாம். பேங்காக் கம்ஸாக 2 வீக்ஸ் ஆகுமா. அதனால நான் பேங்காக்லேயே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயர் மாத்திர கடைக்கு போக போகிறேன். இங்கே தான் சனி இருக்கான், ட்ரைம் ஷோரூமில் தான். இன்னும் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போகணும் நம்ம. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம டயர்ஸை மாற்றிடுவோம். டயர்ஸை மாதிரி பிரேக் பேட்ஸை மாதிரி தான் முடிஞ்சிச்சு என்னோடய ஒர்க்கு.
தாரால கடுப்பாக இருக்குது. என்னடா இது சோனி, இது ஒரு ஃபேமஸான ஒரு லென்ஸு, எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு, அதுக்கான ஒரு பார்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கடுப்பாக உள்ளது. எப்படி கெட்டியமாக பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க. இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் சைக்கிள் நிற்கிற இடம். பின்னாடி நிற்க வேண்டியதில்லை, ஏன்னா எப்படி இருந்தாலுமே பைக்ஸ்லாம் பூந்து முன்னாடி வந்து நிற்பாங்கன்றதுனால மோட்டர் சைக்கிள் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீப்ரா கிராசிங் வச்சிருக்காங்க. பெடிஸ்ட்ரியன் கிராசிங்க்கு 128 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இப்போ தான் டயர் மாற்ற போகிறேனே. இது இருக்குது நான் மோட்டோ. எடுத்தோன்னே உள்ள வர சொல்லுவாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜ் ஸ்டோன் பேட்லாக்ஸு. ஆனால் நம்மளுடைய ஸ்டாக் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனாக்கி வந்து இது இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனாக்கியுடைய அட்வென்ச்சர் டயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80% ஹைவே, 20% ஆஃப் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமாக தான் வருது. பட்டு நம்ம அனாக்கியே போட்டுருவோம், அதான் பெஸ்ட்டு. பிரிட்ஜ் ஸ்டோனோட 16,000 கிலோமீட்டர் வந்துருக்கு நம்மளுக்கு. ப்ளஸ் வந்து ரோட் க்ரிப்பும் நல்லாயிருக்கு. ஆஃப் ரோடு கொஞ்சம் சொதப்பல் தான். திஸ் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் ரோட்? Same. Off road 20%. Which is best, this one or Anaki? I think not different. No different. Put it Anaki itself. Okay. Is there any discount? No discount? Free service. Free service. Okay. Discount எதுவும் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30,000 கிட்ட வருது. 20,000 30,000 கிட்ட வருது ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம் இருங்க எவ்வளோ வருது. 30,000 கிட்ட வந்துருக்கு கைஸ் எப்படி பார்த்தாலும். 16,000 கிலோமீட்டருக்கு ஒரு 30,000 டயர் வேறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணுவோம். யூ டூ த வீல் அலைன்மெண்ட் ஆல்சோ ரைட்? செத்துக்கிட்டு இருக்காங்க. அது சென்டர் ஸ்டாண்ட் போகிறதுல செத்துட்டு இருக்காங்க. நல்லா ஒரு ஆளாக போட்டுருவேன். வீரண்டு ப்ரோ, யூ டூ த வீல் அலைன்மெண்ட் ஆல்சோ ரைட்? வீல் அலைன்மெண்ட். ஓகே, அலைன்மெண்ட்டும் இருக்குது உங்ககிட்ட. ஸோ வந்து நம்ம வண்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீல் அலைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கார்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வீல் அலைன்மெண்ட் பண்ணோம். பாருங்கள், டக் டக்குன்னு வந்தோம், டயரை பார்த்தோம், பிரிக்கிறாங்க, டக்குன்னு மாற்றுறாங்க. இப்படி தான் இருக்கணும். வெயிட் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சொல்கிற கதையே கிடையாது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. டப்னு உள்ளே ஏற்றி விடு, அந்த யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே ஏற்றி விடு, டயரை மாற்றி விடுன்ற மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க. சாரி, ஐ லெஃப்ட் இட் இன் மை ரூம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் இருங்க, நான் எடுத்து வச்சுனான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. இப்போ தான் கழிச்சேன் கண்மணி, நானே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் பேக்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு வந்தேன் லூசுத்தனமாக. அது எடுத்துகிட்டு வந்தால் வந்து பிரச்சனையே இருக்காது. நம்மளுடைய பிரேக் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலிபர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்பெஷல் லாக் போட்டிருக்கோம். ஆல்ரெடி மலேசியாவில் வ்ளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்பெஷல் லாக்குடைய கீயை நம்ம தான் அதை கட்ட முடியும். அந்த கீயை வந்து என்னுடைய டேங்க் பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சேன். டேங்க் பேக்கில் இருக்கிறதெல்லாம் டேங்க் பேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து எடுத்து வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அது இல்லாமல் டயர் கட்ட முடியல. ஸோ நம்ம தயா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ரூம் போய்ட்டு வெளியே போயிருக்கேன் போது தயா. ஸோ நான் ரூம் போய்ட்டு எனக்கு சொல்லுறியா, நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி வந்து முக்கால்வாசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சிட்டாங்க. அதுதான் தலைவலி. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து பேக் டயர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேக் டயர் ரிமூவ் பண்ணி அதை மட்டும் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான், பேக் டயர் புதுசு போட்டாச்சு நம்ம இப்போது. இங்கே பாருங்க மக்களே, அலைன்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க இப்போது கரெக்டாக. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்ப்பாங்க. கரெக்டாக பாஸ் ஆகணும். இதில் பாஸ் ஆச்சுன்னா தான் வந்து நமக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். டன் 0ல் வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக இதுவாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது ஃப்ரண்ட் டயர் மட்டும் மாற்றணும். ஃப்ரண்ட் டயர் மாற்றணும்னா நம்மளுக்கு அது தேவை. ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அட் டைமில் நம்ம மண்டமாவில் விழுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நடக்கும். கண்ணு முன்னாடி நானே வச்சுட்டு வந்துட்டேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்துட்டேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அண்ட் பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ப்ளஸ் பேக் பிரேக் பேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஸ்டாக் இருந்தது. ஸோ அந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு பிராண்ட் இருந்தது, பிரம்போன்னு சொல்லிட்டு, அது வந்து டூப்ளிகேட்டு. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பிராண்ட் ஒன்று இருந்தது. ஸோ அதே மாற்றிலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்ற சொல்லிட்டேன். மாற்றிட்டாங்க அதுவும் பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் டயர் மாற்றும்போது வந்து ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸையும் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 10 மினிட்ஸில் வந்து வந்துடுவோம் நம்ம பையன். அதுக்குள்ளே இது மாற்றுறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி பாருங்க ஷார்ட்ஸை போட்டு ஓடி விட்டான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நான் வந்து உள்ளே எல்லாத்தையுமே இதில் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு கேமரா லென்ஸ் மட்டும் தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். கரும்பு முடிச்சது 1 மணி ஆச்சுங்க சாப்பிடலான்னு. அப்போ தான் போய் ஆர்டர் பண்ணேன்.
அப்போ பாத்ரூம்ல தானுங்க எடுத்துட்டு வா ப்ரோ அவசரம் ப்ரோ அப்படினா ஓடி போய் கைட்டிட்டாங்க பேண்ட் கூட வாத்தல அப்படியே ஓடியாந்துட்டேன். இது கைட்டிட்டாங்க. கைட்லனா நான் கூப்பிட மாட்டேன், நானே வண்டி எடுத்துட்டு வந்துருப்பேன். பட் ஆனால் கைட்டிட்டாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டு போய் நான் நல்லா ஒரு கண்டென்ட் ஆகியாச்சு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். உன்னை கூப்பிட்டு போய் நான் சாப்பாடு நான் வாங்கி தரேன். நன்றி. ஒரு 10 நிமிஷம் நான் முடிஞ்சு. நான் கூட வந்து லேட் ஆகும்னு நினச்சேன் ஈவினிங் வரைக்கும். ஆனால் டக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் நம்ம பிரேக் பேட்ஸும் வந்து மாற்றணும். பேக் சைடு மாற்றியாச்சு. அது பழைய பிரேக் பேட்ச் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு பழைய பிரேக் பேட்ச். ஃப்ரண்ட் பிரேக் பேட்ச் காட்டுற மாதிரி அதுதான் மோசமான நிலைமையில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது இங்கே இருக்கவங்களுக்குலாம் இந்த மினி பைக்கு ரொம்ப பிடிக்கும். மினி சூப்பர் பைக். இந்த பைக் தான் நிறையா வச்சுருப்பாங்க இங்கே இருக்கவங்க. இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கி என் தங்கச்சி பையன் வாங்கி கொடுக்கணும். இந்தியாக்குள்ள கொண்டு போகலாமா? கொண்டு போக முடியாது, ஆனால் கொண்டு போகலாம். இதுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது த்ராட்டில். இந்த பைக் உனக்கு செட் ஆகும்டா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ரொம்ப பெருசா இருக்குங்க, மேலே யாரோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகிற டயர். அனாக்கி தானே இது? அனாக்கி அட்வென்ச்சர் டயர். இதுதான் நம்ம பழைய டயர். பாருங்க, ஆக்சுவலாக ஓட்டலாம் போல இருக்குண்ணா. அது பெருசாலாம் வந்து ரொம்பலாம் தேய்க்கும். ஆனால் சென்ட்ரு பாட்டு மட்டும் தேஞ்சிருக்கு. அதுதான் மேட்ரு. போயிடுச்சு, டயர் போயிடுச்சு. பாருங்க, நான் இது வரைக்கும் கார்னர் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இது வரைக்கும் மார்க்கிங் வண்டியை போட்டு படுக்க போட்டிருக்கேன். இன்னும் ஒரு ஜானுக்கு இருக்கு. இது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பைக்குக்கு இந்த டயர் சைஸு சின்னது. ஆனால் அதில் தான் வச்சுருக்கான் BMW ட்விஸ்ட்டு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி பைக் இது அவ்வளோ நல்லா மெயின்டைன் ஆகுதுன்னா அந்த டயர் பெரிய ரீசன் இந்த பைக்கில். வேறு இந்த ஒரு ஸ்பெஷலுக்கு இருந்தால் தான் கைட்ட முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து புது விதமான ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க டூல். இது வரைக்கும் இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேடாக் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. ஸோ தட் வீலை கைட்னா இதை பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் நிற்கிது. இதோடைய சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி பிடிச்சிருக்கு. இதை யூஸ்வலாக ஃப்ரண்ட் வீல் கைட்டானா இந்த இடத்துல எதனா ஒன்று வைப்பாங்களா, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பேடாக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சம்மரில் ப்ரோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஃப்ரண்ட் பிரேக் பேட்ச் ஆல்சோ. ஃப்ரண்ட் பிரேக் பேட்ச் முடிஞ்சு நம்ம தாராள ஒர்க்கு அவ்வளோதான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுவீங்களா? 16,000 கிலோமீட்டர் ஒன்ஸ். மீன்ஸ் சர்வீஸ் கிடையாது. இது டயர் சேஞ்சு, பிரேக் பேட்ச் சேஞ்சு. பிரேக் பேட்ச்லாம் 8,000-9,000 கிலோமீட்டர் தான். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டயர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வச்சுங்க. சரி, பேங்காக் எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருக்குது. டிரைவர்ஸ் எல்லாம் நிறைய பொண்ணு தான் இருக்காங்க. குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. ஆமாம், ஃபுல்லாக இங்கெல்லாம் பொண்ணுங்க தான் அதிகம். இவன் பாருங்கள், பேங்காக்கில் வந்து எதை பார்க்க சொன்னால் எதை பார்த்துருக்கான், பொண்ணுங்களை பார்த்துருக்கான். இல்லை, நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன், அதனால தான் பேசுகிறதே கிடையாது. பொண்ணுங்களை பார்த்துருக்கான். செம மழை பெய்ய போகுது. ஆக்சுவலாக இதை பாருங்கள் எப்படி இருட்டிட்டு வருதுன்னு. இந்த கடை இதாங்க கடை பேர் ஐமோட்டோ போட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஐமோட்டோ. பழைய டயர்ஸை பாருங்கள் மக்களே. ஆக்சுவலாக இது அனாக்கி தான் பெஸ்ட்டு. நல்லா இருக்குது டயர்ஸ். 16,000 கிலோமீட்டர் வந்திருக்கு. எங்கேயுமே நம்ம வந்து காலவாரி உள்ள கார்னரில் க்ரீனரில் தான் மழை பெய்யும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் சரி ரோட் ட்ரிப்னால. த ஓல்ட் பிரேக் பேட்ஸ் ஆர் கான் ரைட். த ஓல்ட் ஒன் இஸ் ஃபினிஷ் ரைட். திஸ் இஸ் த ஓல்டு ஒன். பாருங்க, ஃபுல்லாக தேஞ்சிச்சு. கேட்டா ஒன்றுமே கிடையாது இதில் மக்களே. ஃப்ரண்ட்டுக்கு வந்து வேறு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க சின்னதாக. பார்த்தீங்களா, இது வந்து பேக்கு வச்சாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு வேறு வச்சுருக்காங்க. இங்கே 0ன்னு வரணும். இங்கே 5 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 0ன்னு வரணும். அப்போ தான் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆல்ரெடி இருக்கிறத கேட்குறாங்க. பயங்கரமாக மழை பெய்யுது. இதை பாருங்க, இவனும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுகிறத கேட்டு ஒரே பார்த்தீங்களா, 10 கிலோமீட்டர். இதை பாருங்க, இந்த இது இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்.
இது நம்மளே பண்ண முடியாதான்னா உட்காராது கரெக்டாக அந்த ஒரு சைஸ். போச்சா போச்சா போச்சா. என்ன மிஸ்டர் தயா? சைஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸ் டசன்ட் மேட்டர். ஏய் வர வர நீ ரொம்ப 18+ கண்டென்ட்டாக பேசிட்டு இருக்கடா. ஏன் vlogல இப்படிலாம் நான் பேசுறதே கிடையாது. 18. How do I tell you? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து 12,000 பாத் டோட்டல் பில்லு அமௌண்ட்டு. நீ ஏன்டா பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? டேஞ்சரஸ். சும்மா இருடா. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோதான் 12,000 பாத் போச்சு. இப்போ நம்ம மெசேஜ் வந்திருக்கோம், எவ்வளோ போச்சுன்னு பார்ப்போம் இருங்க. இந்தியன் ருபீஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ போச்சுன்னு சொல்லிடுறோம். 28,775 ரூபா 2 டயர். இங்கெல்லாம் பின்னெலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, யூ வாண்ட் மை ஆட்டோகிராஃப் எனிவர் எல்ஸ்? ஆட்டோகிராஃப் நத்திங். அவங்களுக்கு புரியலை போல நம்ம பண்ண காமெடி. காமெடியா? எனக்கே புரியல, யாருக்கும் புரியாது. அதுதான் நான் இவருக்கு இதான் வேலை. அதனால தான் நான் காமெடி பண்ணுறதே இல்லை. மக்களே, டயர்ஸ் மாற்றியாச்சு, பிரேக் ஆயிலும் மாற்றிருக்கோம். அதனால் வந்து டிஸ்க் பேட்ஸ்லாம் புதுசுன்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் ஓட்டணும். இது ஆட்டோ லாக்கு ஆஃப் பண்ணணும். ஸ்க்ரீன் லாக்கு எப்படி ஆஃப் பண்ணுறது? புது ஃபோன் இது. ஸ்க்ரீன் லாக் ஆஃப் பண்ணணும். இதை அது செட்டிங்கில் தான் போய் மாற்றணும் போல இருக்குது. சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். மழை லைட்டாக நின்றுருக்கு. தயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் ஒன்று வாங்கணும். வா. எவ்வாறு லிஃப்ட் கேட்டு வந்துட்டானா ஃப்ளைட்லேயே, அதனால் வந்து நான் வந்து ஹெல்மெட் வாங்க முடியல. எனக்கு தெரியாது இவன் வரான்னு. ஆர் யூ ரெடி? ஆமா. சிலு சிலிட்டு இருக்கு. ஆமா. ஐயோ, சிலு 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 அடிக்கிறது மேலே. அப்பா ஒன்ஸ் ஃபுல்லாக நடந்துட்டா பிரச்சனை கிடையாது. இது இவ்வளோ சில்லுன்னு அடிக்குது மழை. இதில் தான் நம்ம வண்டி போகாது. நாங்கள் முன்னாடியே போய் விட்டு நடிச்சுட்டு வந்துடுவோம். டயர்ஸ் வந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுக்கு அப்புறம் தான் கைஸ் பொறுமையாக தான் கைஸ் போகணும். ஏன்னா பேக் பிரேக்ஸும் புதுசு, ஃப்ரண்ட் பிரேக்ஸும் புதுசு. அப்பா சவையாக இருக்குது பிரேக் பிடிக்கிறதுக்கே புதுசாக போட்டது. அப்பா ஐயோ, எவ்வளோ பெரிய மின்னல். ஏதோ ஃபயர் ஆன மாதிரி தானே இருந்தது. லைட்டாக தான் மழை பெய்யுது, ஆனால் பட் 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 பட்னு வந்துட்டு இருக்கு. நம்ம சன்னியை போய் பார்ப்போமா? சன்னி வந்து அங்கே ப்ரைம் ஷோரூமில் தான் இருப்போம். ஐயோ, ஃபஸ்ட்டு பையனுக்கு சாப்பாடு வாங்கி வரணும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஹோட்டலில் நிப்பாட்டுவோம். நானும் சாப்பிட்ணும், அவனும் சாப்பிட்ணும். 2 பேரும் சாப்பிடல. ஆனால் நனைஞ்சிக்கிட்டே போனால் நல்லா இருக்காது. செம்மையாக மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். என்னடா மான்சூன் சொன்னாங்க, வெயில் அடிக்குதேன்னு பார்த்துட்டு இருந்தேன். மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா கைஸ், ஒரு பெரிய வெள்ளமே வந்துட்டு இருக்கு கைஸ். இன்னும் அதுக்குள்ளே இங்கே எவ்வளோ தண்ணி வந்துச்சா இப்போ லைட்டாக பெஞ்ச மழைக்கு? அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஜாமா. ஒரு பெரு வெள்ளத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் மக்களே. இப்போ கொஞ்சம் வெளியே அதை பாருங்க கைஸ், எவ்வளோ தண்ணி ஓடுது பார்த்தீங்களா? அப்பா இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ தண்ணி நிற்குது. இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிது, அதுக்குள்ளே இவ்வளோ தண்ணி. அப்பா ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு தண்ணி. தெரிஞ்சுங்களா? நம்ம ஊர் மாதிரி தான் போலையே. அதை பாருங்க. அவ்வளோதான், என் ஷூ மட்டும் நனைஞ்சிடக்கூடாது. ஷூ நனைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் காயவே காயாது. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? முட்டிக்கால் வரைக்கும் வந்து பஸ் தண்ணி. அவ்வளோதான், ஷூ நனைஞ்சிருச்சு. ஆமாம், அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி. இந்த இதுக்கு முன்னாடியே போயிடுவோம். அப்போ தான் நம்ம எதுவும் இதை பாருங்க, அங்கே ஏதோ திறந்து விட்ருக்காங்க. தேத்தா தண்ணி எப்படி சொல்லல் மாதிரி போகுது பாருங்க. ஓப்பா, வெற்றிகரமாக ரிவர் கிராசிங்கை கிராஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ தண்ணியா தண்ணி. அவ்வளோதான், ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் நாங்கள் 2 பேரும். இது லெஃப்ட்டில் போக சொல்லுது. லெஃப்ட்டில் போனால் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே. அதனால் நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம நேராக தான் போகணும். ஒரே நிமிஷம் நான் போயிருக்கேன். அம்புட்டு தான் மக்களே. கொஞ்ச நேரத்துக்கு மலையிலேருந்து எஸ்கேப். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு மட்டும் பாருங்கள். அப்பா ஆமாம், எங்கேயோ லேண்ட் ஆகுது மின்னல். நம்ம தலையில் லேண்ட் ஆகாமல் இருந்தால் சரி. இடம் எடுத்தது மின்னல் பகவானே மன்னிச்சிக்கோ. மேலே கீழே தலைமையில் போட்டுற போகிறேன். லைட்டாக கேப் கிடச்சா போதும். சரி, பூந்து போயிடுவோம். அது டச் ஆகாமல் தான் ஓட்டணும். அதுதான் இப்போ மேட்ரு. 10 years இட்ஸ் எ பிக் ஹெட்டேக். அது அந்த ஒரு கால்குலேஷன் தான். டச் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை தான். டச் ஆச்சுன்னா அவ்வளோதான். அவன் நம்மளை கற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை கற்ற ஆரம்பிச்சிருந்தோம். என்னடா பண்ணிட்டு இருக்கா, அப்படி ஓரம் போடாடி அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு வண்டியாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க வயசு.
செம வெள்ளம் அங்கே. வெறும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் கழிச்சு இருக்கு ரூமுக்கு. இந்த பாடு பட வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக பூந்து முன்னாடி வந்துட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸுன்ற ரிவர் கிராசிங் ஏரியாவுக்கு. அவ்வளோ அப்படியே பின்னாடி போயிட வேண்டியதான். எவ்வளோ தண்ணி பாருங்கள். நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு. இப்போ தான் லைட்டாக ஒரு 1 மணி நேரம் முன்னாடி தான் பெய்ய ஆரம்பிச்சது மழை. அதான் சூப்பராக நனைஞ்சி போச்சு. இது பாருங்க எப்படி போயிட்டுருக்கு தண்ணி. இதுதான் அத்தாடி. ஆனால் பாருங்கள் சப்வே உள்ள தண்ணியே இல்லை. நம்ம ஊர்லலாம் சப்வேல வந்து தண்ணி இருக்கும். ஏன்னா சப்வே பள்ளத்தில் கட்டியிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்டில் தான் சப்வே கட்டியிருக்காங்க. அப்பா என்ன ஒரு இதுவாக இருக்குது. மழை பெய்யாமல் தண்ணி காற்று வெதுன்னு அடிக்கும். வெல்கம் பேக் டு மலை. ஆமாம் இங்கே பாருங்க எல்லாம் இதுவும் ட்ரைனேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகி பொங்கி வலியுது தண்ணி தெரிதா ஃபுல்லாகிட்டு. அங்கே இடுப்பு வரைக்கும் காய்ஸ் காரே மூழ்கிருச்சு கைஸ் ஃபுல்லாக. அங்கே திருப்பிடுவோம் நம்ம. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். கார் மூழ்கிருச்சு கைஸ் அங்கே. என்ன அது இவ்வளோ? ஆமாம் இடுப்பு வரைக்கும். தள்ளிப்படா தொழில விட்டுறக்கூடாது. இடுப்பு வரைக்கும் தண்ணி. ஒரு கார் பச்சாங்க பாவம். நல்ல வேலை அவங்க சொன்னாங்க. ஆமாம் இல்லை நான் ஆர்வம் கொள்ளல. நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு. ஐயோ இந்த சந்துக்குள்ள டிராஃபிக் போல இருக்கேன் ஃபுல்லாக. இன்னைக்கு ஒரு வழி ஐட்டம் போல இருக்கேன் நம்ம. எவ்வளோ தண்ணி நம்ம ஊரில் மேலேயா? இன்னும் ஒரு 1 மணி நேரம் மழை பெஞ்சிருக்குமா? 45 மினிட்ஸ் கூட இருக்கு. 40 அதான் அரை மணி நேரம் தான் பெஞ்சிருக்கும் மழை. அதுக்கே மொத்த ஊரும் காலி. ட்ரெயினாக இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. எப்படி அவ்வளோ தண்ணி வந்ததுன்னு தெரியல அட்ட டைமில். இடுப்பு வரைக்கும் இருக்கு போல. அதான் இடுப்பு வரைக்கும் தான் இருக்குன்றாங்களே அவங்க. அதாவது நாங்கள் சைடில் இருந்தவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க கைஸ். இல்லைன்னா நாங்கள் வந்து போய் மாட்டின்னு வந்துருப்போம் நேற்றுக்கு அதில். ஆனால் அந்த கார் தான் செம்ம காமெடியாக போய் மாட்டின்னு இருக்குது பாவம். உள்ளெல்லாம் தண்ணி போயிருக்கு. உள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. அது விண்டோக்கு மேலே டாப் ரூஃப் கிட்ட செடான். யோசிச்சு பாருங்க ஒரு செடானுடைய டாப் ரூஃப் மேலே தண்ணி போயிட்டுருக்கு. இந்த வழியாகவும் போகலாம். ஆனால் போய் மறுபடியும் நம்ம அங்கேயே போய் மாட்டி நிற்கக்கூடாதுல்ல. ரைட் எடுத்தும் போகலாம் லெஃப்ட் எடுத்தும் போகலாம். ரைட் எடுத்து போனால் ஃபுல் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இங்கே லெஃப்ட் எடுத்து போக முடியாது. இதில் நம்ம போக மாட்டோமே. நம்மளால் போக முடியாது மக்களே இதில். மூவாயிட்டான். டென்ஷன் ஆகாதரா. கரெக்டாக அந்த கார் மாட்டினுக்கிற இடத்துக்கு போய் நிற்கிறேன். அந்த ரோடு எப்படி இருக்கும்? கடுப்பாயிருவேன் நான்லாம். எல்லா இடத்துல வழுக்குது வேறு. ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க ரோட்டில். மெண்டல் பயலுவா. பார்க்கலாம் அந்த காரை இப்போ எவ்வளோ நிலைமையில் இருக்குன்னு. மழையே நின்றுச்சு ஆக்சுவலாக. தண்ணி எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. வேறு ஏதோ டேமுக்கும் திறந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தண்ணி. நல்ல வேலை டயர் மாற்றிட்டோம். அதுதான் டைட்டில். வி காட் ஸ்டக் இன் வெள்ளம். வேறு லெவலில் இருக்குல்லண்ணா. என்னுடைய ஃபேவரட் ப்ரோ ராப்டார் வாங்கணும். ஒரு நாள் வாங்கணும். வாங்கி அதுக்கு பின்னாடி டர்ட் பைக் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ரிப் படிக்கணும். இதுக்கே விசா கொடுக்க மாட்டேறாருங்க. வரங்க மக்களே ஜேசிபிலாம் வருது இந்த ரோட்டில். ஜேசிபியே அந்த தண்ணியில் போக முடியாதா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கள் ஊர்லலாம் எப்படி தெரியுமா எடுத்துகிட்டு போவாங்க ஜேசிபியா? அதை பாருங்க மக்களே. அங்கே நடுவில். ஆமாம் அங்கே பாருங்க நடுவில் கார் மாட்டிகிட்டு இருக்கு. தெரியாதுன்னு நினைக்கிறேன் கோப்ரோவில். பட் இருந்தாலும் காமிச்சிட்டேன். சன்னியுடைய ட்ரைம் ஷோரூம் ரெடி பண்ணுறதுக்கு வேணாம்ல இங்கே தான் இருக்குது. அந்த சைடு இல்லை. அந்த சைடு இருந்தாலும் மாட்டி வந்துருப்பான். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கே போய் வெளியே வந்துட்டோம் மக்களே. ட்ரைம் ஷோரூம் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான். அங்கே இருந்ததுன்னா பையன் அவ்வளோதான் உள்ள ஜாமு. ட்ரைம்ப்னு பெருசாக போர்டு போட்டுருக்குமே. ஷூலாம் அதை வரும் தண்ணி அப்படியே. ஆனால் இந்த ஷூ டக்குன்னு காஞ்சிரும். சாப்பிட்டே போயிடலாம். 3 நேரம் மழை பெய்யுது. நான் ரூம் இதோ இருக்கு ட்ரைம்ப். பைபிள் எங்கே தான் இருப்பான். எங்கே இருக்கான்னு தெரியல அவன். கால் பண்ணுங்க. ஏன்டா நீ ஆடுற? நீ சாயக்கூடாதுடா. சொல்லாமல் கொல்லாமல் ஒரு செகண்டு பதட்டமாக்கி விட்டியடா. நானே டிப் டோயிங் பண்ணி தான் வச்சுருக்கேன். ఎక్కడున్నావు సనీ? ట్రామ్ షోరూమ్ దగ్గరికి వస్తున్నా. నువ్వు? నేను ట్రామ్ షోరూమ్లోనే ఉన్నా. ట్రామ్ షోరూమ్లో ఉన్నావా? నేను ఒక 10 మినిట్స్లో వచ్చేస్తా. అవునా సరే రారా. அதான் வண்டி எப்படி ஓரம் பண்ணி போட்டோம். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். சித்தா தொப்ப கட்டையாக நினைந்து விட்டோம். அதை பாருங்க நம்ம பண்ணி சும்மா இருந்த என்ன தூக்கி லாக் பண்ணி. இங்கே ட்ரைம் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு கீட்டு எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ சன்னி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க மொத்தம். ஓகே மக்களே பைக்கை சன்னியோடைய பைக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். நான் வந்துட்டேன். சன்னி வரானா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்குது. சன்னிகிட்ட சொன்னால் கேட்க மாட்டேறான். இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போகணும்னு அடம் பிடிக்கிறான். அதனால் போய்கொண்டு இருக்கிறோம். பஞ்சாபி தடுக்கா. மேப் பாரு. சாப்பாடு வேணும்னா மேப் ஒழுங்காரு. என்ஜாய் பண்ண விட மாட்டேன். என்ன இருக்கு எங்கள் வியூ நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு உனக்கு ஹெல்மெட் வாங்கணும் ப்ரோ. தானே தலைவன் வந்து விட்டார். அதான் நீ மேப் ஆஃப் பண்ணிக்கோ. மேப் போட்டுருக்கோம். அவர் மட்டும் போயிட்டாருன்னா
யூட்டனா அந்த பக்கம் போகணுமா? என்ன ஒரு அதிசயம், நீ கரெக்டாக ரூட்டு பார்த்துட்ட, இவன் மிஸ்டேக் பண்ணிட்டான். எங்கே எப்படி போனோம்? சாப்பிட்டாச்சு, இந்த ஊரில் தான் சாப்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அது சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன்.